பவித்ரா என்னோட பொண்ணுதான் இறந்து போனது. இப்ப நான் இந்த கோரிக்கை எதுக்கு வைக்கிறேன்னா, என் கணவர் மேலதான் இப்ப கோரிக்கை நான் வைக்கிறேன். என் பொண்ணு இறந்து போயிடுச்சு. நேற்று போஸ்ட்மார்டம் பண்ணி குழந்தைய என் கண்ணுல இன்ன வரைக்கும் காட்டவே இல்லை. நேத்துலாம் எனக்கே தெரியாம பின்வாசல் வழியா என் குழந்தைய ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் நான் இங்கிருந்து போறக்குள்ள நான் இங்கிருந்து போன் பண்றேன் அவருக்கு. இடையில எங்க ஆம்புலன்ஸ காணோம், அம்மா எனக்கே தெரியாம இந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்காட்டி போனை கட் பண்ணி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. பிரஸ்ஸா இருந்தாலும் நாங்க உண்மைத்தான் பேசுவோம். நாங்க மறைச்சு பேசுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஆமா உண்மை, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் எல்லாமே. கார்த்திகோட பழக்கம் இருக்க சொல்றாங்க. அதுக்கான பதில் வரவே இல்லை. நான் சொல்றேன் பதில். நீங்க இந்த மாதிரி இப்போ நீங்க அவங்க உங்க மேல சொல்றாங்களா அலிகேஷன், அவங்க மேல நீங்க ஏதாவது புகார் கொடுக்க போறீங்க, அதையும் பதில் சொல்லிருங்க. ஆமாங்க சார். இப்ப உண்மையா நீங்க கூட இருக்கா இல்லையா அந்த அதான் சார். இப்ப தேவையில்லாம இவங்க சொல்றாங்க, உண்மையாலுமே அந்த மாதிரி இருந்தால் என்ன தண்டனை வேணா எனக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி இல்லாதப்போ இந்த மாதிரி அவதூறு பேசும் போது சத்தியமா சொல்றேன், எனக்கு ஏதோ ஒண்ணு அப்படின்னா இவங்க உள்ள போவாங்க. தேவையில்லாம இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது ஒருத்தவங்களை. ஏன்னா நாங்களே இல்ல இழந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஒருத்தவங்க வாய் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசக்கூடாது. இது உண்மையா என்னன்னு மேல இருக்கிற கடவுளுக்கு தெரியும். போனது எனக்கு போயிருக்குது, அவங்க வீட்டுல யாருக்கு போக கிடையாது. சரி, தேவையில்லாம அவதூறு இப்படி பரப்ப வேண்டாம். இந்த மாதிரி திரும்ப தேவையில்லாம இப்படி பேசினாங்கன்னா அவங்க மேல கண்டிப்பா வளர்ச்சி. இந்த மாதிரி கார்த்திகோட பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க சார், எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பண்ணுனது அவங்க தான் தப்பு, அவங்க எல்லாமே சொல்லுவாங்க சார். இந்த மாதிரி பழக்கம் இருந்திருந்தா போலீஸே ஆக்ஷன் எடுத்து உங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க சார். அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமுமே இல்ல. தயவு செஞ்சு பிளீஸ் இந்த மாதிரி யாருமே பாட்டில் இருந்தது நாங்க போட்டோ எடுத்தோம்னா ஒரு ஆம்பளை இருக்கிற வீட்டுல அவன் பண்ண மாட்டானா? சும்மா இதேவே நீங்க திருப்பி இதேவே கொண்டு வரீங்களே. நான் கேட்கறதுக்கு பதில் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? இதைத்தான் கொண்டு வரீங்க எல்லாருமே. நான் கேட்கறதுக்கு யாருக்கு பதில் வர மாட்டேங்குது. இன்னும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரே விஷயம் நான் ரெக்வெஸ்டா சொல்றேன். சோ நம்ம எங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்திருக்கு, நாங்க நீதிக்காண்டி போராடிட்டு இருக்கோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பரப்பாதீங்க. எல்லா வீட்லயுமே குழந்தை இருக்குது, பாப்பாக்கு நீதி கிடைக்கணும் போது இது கேஸே டைவர்ட் ஆகுது. சோ நீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பரப்பாதீங்க. எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கும் போது நீங்க இன்னொன்னு கொண்டு பேசும்போது எல்லாருமே எங்களோட சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு சொல்லி நாங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கோம். அதனால இப்ப நாங்களே எல்லாம் கூப்பிட்டு நாங்களே சொல்லிட்டு இருக்கோம்.